ட்ரெயின் நம்பர் 16054 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா இங்கேருந்து ஒரு 10:10க்கு டிபார்ச்சர் ஆகி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1:30லேருந்து 1:50க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சென்னை சென்ட்ரல். எல்லாம் பட் ஆனால் அன்ரிசர்வ்லாம் நினச்சி பார்க்காத அளவு கூட்டமாக இருக்குது. என் தலை பார்த்தீங்கன்னா இப்படி தொங்கிருச்சு கடைசியில். ஏன்னா ஃபுல்லாக பேக் அவங்க வந்து இடிச்சு என் சைடு இப்படி வந்துட்டேன். வெளியும் பார்த்தீங்கன்னா நவர முடியாது. கரெக்டாக ஏகாம்பரம் குப்பம் தாண்டிச்சோ திருத்தணி வந்துச்சு, அதோட முடிஞ்சு போச்சு நம்ம கதை. சும்மா கூட எந்திச்சு போய் வெளியில நிற்க முடியல, அந்தளவு பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது. Hey guys, welcome back to இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சரியா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே இருந்ததாக ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் ட்ராவல் விளாகானது வரப்போகுது. நம்மளோட ப்ரீவியஸ் விளாக் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இன்கேஸ் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துருவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சரியா பழனிலேருந்து திருப்பதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி மூலிமா வந்திருப்போம். பிகாஸ் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக ட்ரெயினும் கிடைக்கல, பஸ்ஸும் கிடைக்கல. இந்த ரூட்டில் புதுசாக ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக பார்த்தேன், நம்ம பேப்பர்லேயும் பார்த்தேன். தென் பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல் இருக்கிறவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி பஸ் ஒன்று போகுது தம்பி அப்படின்னு. சரி ஓகே, அதே நம்ம விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் டிக்கெட் போட்டு அந்த பஸ்ஸில் வந்து ஏறி திருப்பதியே வந்து இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து சென்னை போக வேணாமா, அதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் மொத்தம் 2 ட்ரெயின் கிளம்பும். ஒரு 6:35 ஒன்று கிளம்பும், 10:10 ஒரு ட்ரெயின் கிளம்பும். எஸ், நம்ம இன்றைக்கி போக போகிறது 10:10ன்ற டைமிங்கில் இருக்கக்கூடிய 16054 திருப்பதி எக்ஸ்பிரஸ். அண்ட் அப்படி இல்லைனா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அழைக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 1:35ன்ற டைமிங்கில் நம்மளுக்கு ஆஃப்டர்நூனில் போய் இறக்கி விட்ருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ் ட்ராவலாக ஒன்று முடிச்சு விட்ருவோம். டிக்கெட் ரேட்டு கம்மி, சீக்கிரமாக வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். பஸ்ஸில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170லேருந்து 180 ரூபா வரும் உங்களுக்கு ஏசியில். எதுக்கு அவ்வளோலாம் காசு கொடுத்துட்டு போகிறோம்? இப்போ எங்கிட்ட தெம்பு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ் ட்ராவல் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக போயிடலாம், வீட்டு பக்கத்துலேயே போய் இறங்கிக்கலான்ற ஒரு காரணத்தினால நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் தான் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். மிச்சத்தை எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பேச ஆரம்பிக்கிறேன். இந்த வண்டிக்கு ரேக் ஷேரிங் இருக்குதா என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. அதெல்லாம் இருந்துச்சுன்னா மிச்சது எல்லாமே உள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா சரியா 9:04 ஆகுது. வண்டி கிளம்ப இன்னும் 1 மணி நேரம் 6 நிமிஷம் இருக்குது. மிச்சம் எல்லா ஷார்ட்ஸும் உள்ளே போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இப்போ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இன்னும் சாப்பிட்டு மிச்சம் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் பிளாட்ஃபார்ம் ஒன்றும் அலோகேட் பண்ணல. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே தான் இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பதியோட மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரீபில்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் இது எந்த மாதிரி சைட்டில் வரப்போகுதுன்னு தெரியலாம், பயங்கரமாக இருக்க போகுது. அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஓரளவு நம்ம இது ரிசர்வேஷன் இருக்கிற இடம் நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் ஆல்ரெடி ஜாம் பேக்டாகவே தான் இருக்கு. இந்த சைடு ஒரு அன்ரிசர்வ் ஜாஸ்தியாக வருமா, இல்லை பேக் சைடு அன்ரிசர்வ் ஜாஸ்தியாக இருக்குமான்றது தெரியல. ஃபர்ஸ்ட் போய் நிற்போம். இன்கேஸ் அது ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இல்லை கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தா அப்போ மாறிட்டு ஓடிட வேண்டியதான். நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் வராப்புல. கணக்குப்படி பார்த்தா இவன் பிஃபோரில் தான் வரான். பட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பேக் உள்ளே கொடுத்து சீட்டு போட்டாச்சு. இங்கே தான் உட்கார போகிறோம். இப்போ பார்க்கும்போது இது ஆப்போசிட் டைவர்ஷனாக இருக்கும். பட் லோக்கோ அண்ட் ரேக் ரிவர்ஸில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் கம்பார்ட்மெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்படி போகிறனால ஆப்போசிட் கிராசிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வரும் வெளியே. அதாவது கொஞ்சம் பிளான் பண்ணி கரெக்டாக போட்டிருக்கேன். நம்மளுக்கு ஏதாவது சூழ்நிச்சம் எதுவுமே இல்லாமல் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருப்பதி டு புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் கரெக்டாக நம்ம திருப்பதியிலேருந்து
கிளம்ப போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ன்னு தான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. நான் கூட எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்ன்னு கூப்பிட்றாங்க, பார்த்தா சப்தகிரின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சூப்பர் தான். நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிற கோச் இதுதாங்க, அன்ரிசர்வ்டு கோச். நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா ஆன் டைம் 10:10 டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வண்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஹால்ட் நம்மளுக்கு இந்த ரூட்லேயே மேஜரான ஹால்ட்டான அதுவும் ரேக் அண்ட் லோக்கோ ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம நிப்பாட்ட போகிறாங்க. எஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா ஜங்ஷன் தான் நம்ம போய் நிற்க போகிறோம். இப்போ இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் நோக்கி போக ஆரம்பிப்போம். சரி, ஓகே. இன்னும் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சரி 9 கிலோமீட்டர் தான் இங்கே இந்த ரேணிகுண்டாக்கு. அங்கே கொஞ்சம் ஸ்லாக் டைம் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா லோக்கோ மாற்றணும்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 எக்ஸ்பிரஸ் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் சென்னை எக்ஸ்பிரஸ் இருக்கும், செகண்ட் சப்தகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருடா கிரீன் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது. இந்த 3 ட்ரெயின் பற்றி டெய்லி ஆப்ரேட் பண்ணுறதுல இதுதான் தெரியுமா ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினாக போய் சென்னை ரீச் பண்ணோம். வெறும் 3 மணி நேரம் 25 நிமிஷத்துல கவர் பண்ணக்கூடிய இந்த வண்டி தான் சென்னைக்கு போகக்கூடிய மார்னிங் டைமில் இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 3 நிமிஷம் டிலேயோட தான் ரேணிகுண்டா ஜங்ஷன் வந்திருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷம் ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க, பிகாஸ் லோக்கோ மாற்றுறாங்கல்ல. பட் இப்போ லோக்கோலாம் மாற்றுறதுல கப்பல் பண்ணி தான் எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி கப்பல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 10:40 கொடுத்துருக்காங்க இங்கே டைமு. எத்தனை மணிக்கு எடுப்பாங்க என்ன எதுன்றதை அப்படியே போக போக பார்க்கலாம். நம்பர் 2288.
நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 5 நிமிஷம் டிலேயோட கரெக்டாக ரேணிகுண்டா ஜங்ஷனில் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹால்ட் நம்மளுக்கு எங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக புட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் நிற்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகாம்பரம் குப்பம், அதெல்லாம் அப்புறமாவும் ஃபஸ்ட்டு புட்டூர் நோக்கி எப்படி பயணிக்க ஆரம்பிப்போம். எதிரில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்இடி பெங்களூரு ஹவுரா வண்டி எதிரில் நின்றுட்டுருக்கு. துரந்தம் வழியாக இருந்து வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ரூட் வச்சு போகிறோம். அங்கேருந்து தான் வந்தோம், திருப்பதி ரூட். நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா புட்டூர் ஸ்டேஷனுக்கு சரியாக ஒரு 17 நிமிஷம் டிலேவோடு தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எங்கே கேட்டிங்கன்னா ஹால்ட் ஏகாம்பரம் குப்பம் தான் வந்து நிற்கும். இங்கேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் கொஞ்சம் அது ரொம்ப பக்கம் தான், ஒரு 14 கிலோமீட்டர் தான். இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் ஒர்க்ஸ் கொஞ்சம் போயிட்டுருனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்லாக் டைம் கொஞ்சம் பிடிச்சி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திருத்தணி டு அரக்கோணம் நமக்கு ஸ்லாக் டைம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு வண்டி கிளம்புது, மிஸ் ஆகிடுச்சு எடுக்கிறது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரி ஏகாம்பரம் குப்பம்ன்ற ஸ்டேஷனுக்கு ஒரு 18 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு மேஜரான ஹால்ட்டான திருத்தணி தான் போக போகிறோம். எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். எதிரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லாங்கஸ்ட் ரன்னிங் ட்ரெயினான விவேக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக கன்னியாகுமரி திருப்புக்கார் வரைக்கும் போகிற வண்டி அது.
சரி, நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 21 நிமிஷம் டிலேவோட தாங்க வந்திருக்கும். அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்து போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜரான ஜங்ஷனான அரக்கோணம் ஜங்ஷன் நம்ம வண்டி நிற்க போகுது. மணி 11:54 ஆகுது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 20 நிமிஷம் டிலேவோட தான் கரெக்டாக அரக்கோணம் ஜங்ஷன் வந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹால் நமக்கு திருவள்ளூர் தான். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் இறங்குற மாதிரி இல்லை. கூட்டம் இருக்க ஏறிட்டே தான் போகுது. நான் நேராக இருந்தால் நானே சாஞ்சுதேன். கூட்டம் கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது. பார்த்து வாங்க, சண்டே டைமும் அது இல்லாமல் பங்குனி உத்திர வேறு முடிஞ்சில்ல. அதான் இந்த முருகன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சவி கூட்டம். திருப்பதியில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் திருத்தணியில் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தான். எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றது பார்ப்போம். இன்னும் போட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. நம்ம எம்ஜிஆர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியாக திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 25 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கும். டைம் 12:45க்கு மேலே ஆகிட்டுருக்கு. எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்றது தெரில. எடுக்கட்டும், அதெல்லாம் லேட்டு தான். அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டாவது மண்டை போனது இந்த சைடு உட்காந்தே பார்த்தீங்கன்னா கண்ணெலாம் எரிய ஆரம்பிக்குது பயங்கரமாக. எடுக்கட்டும்.
தாண்டி பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 22 நிமிஷம் டிலேவோட தான் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அப்படியே அரைவல் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் ஸ்டேஷனான கரெக்டாக எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் தான். எத்தனை மணிக்கு போகிறோன்றது தெரில. கொஞ்சம் ஸ்லாக் டைம் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் டிலேவோட தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. 10 மினிட்ஸில் உள்ளே போகலாம், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகிடும். அப்போ இங்கே பஸ் மாதிரி தான் போயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்லேருந்து இறங்கியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா சரியா 1:35ன்ற டைமிங்கில் வந்து இறக்கி விட்ருக்காங்க. அதுதான் ஆன் டைம். உள்ளே வந்து வண்டி நிற்கும் போது 1:37 ஆச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரீச்சிங் டைம் வந்து 1:35 வந்து கரெக்டாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வண்டிக்கு ரேக் ஷேரிங் இருக்குது. எந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா சப்தகிரி எக்ஸ்பிரஸ். இப்போ நம்ம அங்கேருந்து சென்னையிலேருந்து திருப்பதி வரும்போது ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சப்தகிரி எக்ஸ்பிரஸாக இருக்கும். இங்கே எப்படின்னா இப்போ கரெக்டாக திருப்பதிலேருந்து சென்னை வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பதி சென்னை எக்ஸ்பிரஸாக வரும். மறுபடியும் அகைன் இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சப்தகிரி எக்ஸ்பிரஸாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிபார்ச்சர் பண்ணி போவாங்க இந்த ட்ரெயின். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியா கரெக்டாக திருப்பதிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வர்றதுக்கு வெறும் உங்களுக்கு 75 ரூபா தான் டிக்கெட் ஃபேரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசஞ்சர் வண்டி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட்டு நீங்கள் இதுக்கு எடுக்க தேவை கிடையாது. நார்மலாக வந்து எக்ஸ்பிரஸ் ஆர் மெயிலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தாராளமாக டிக்கெட் கவுண்டரில் கேட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது சொல்லணுமா இந்த ட்ரெயினை பற்றின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயினில் ஒரு விஷயம் இருக்குது. அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 7 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வெறும் 2 தான். அப்படியும் இல்லையா ஒரு 15 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தாராளமாக ரிசர்வேஷன் வந்துட்டு வந்துருங்க. அழகாக புஷ்பேக் மாதிரி இல்லைனா 3 சீட்ஸாக கூட இருக்கும். நீங்கள் அதில் கூட வந்துடலாம். பட் ஆனால் அன்ரிசர்வ்லாம் நினச்சி பார்க்காத அளவு கூட்டமாக இருக்குது. என் தலை பார்த்தீங்கன்னா இப்படி தொங்கிருச்சு கடைசியில். ஏன்னா ஃபுல்லாக பேக் அவங்க வந்து இடிச்சு என் சைடு இப்படி வந்துட்டேன். வெளியும் பார்த்தீங்கன்னா நவர முடியாது. கரெக்டாக ஏகாம்பரம் குப்பம் தாண்டிச்சோ திருத்தணி வந்துச்சு, அதோட முடிஞ்சு போச்சு நம்ம கதை. சும்மா கூட எஞ்சி போய் வெளியிலாமல் நிற்க முடியல. அந்தளவு பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது. ரிசர்வேஷன் பண்ணிட்டு வந்தால் கூட அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அன்ரிசர்வ் பட் ஆனால் அது ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் வெயில் இன்னொரு சைடுங்க முடியல.
போட்டு தாளிச்சு எடுத்துருச்சு வெயில். இன்னும் பார்த்தீங்கன்னா அடிக்கிற அடி இன்னும் அப்பா சுத்தமாக முடியல. வேறு ஏதாவது சொல்லணுமா? ட்ரெயின் டிக்கெட் சொல்லியாச்சு. ட்ரெயினோட நம்பர் எல்லாத்திங்கன்னா 16054 திருப்பதி சென்னை எக்ஸ்பிரஸில் நம்ம வந்து இறங்கியாச்சு பக்காவாக எம்ஜிஆர் சென்னை சென்டரில். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நம்ம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பராக பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவல் சந்திக்கிறேன். பாய்.